ஹாய். ஹாய். சொல்லு ரம்யா, எதுக்கு வர சொன்ன? ஒன்றும் இல்லை விஸ்வா, அது வந்து விஸ்வாலாம் கூப்பிடாதீங்க. உங்களுக்கு ரோஹித்தின் கூப்பிட கஷ்டமா இருக்குன்னா வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. விஸ்வான்னு சொல்லாதீங்க. சரி சொல்லுங்க. நான் ஏன் உங்களை விஸ்வாவா நினச்சிருக்கேன்னா, என் விஸ்வா பார்க்க உங்களை மாதிரியே இருந்தான். நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணுறோம். ஜாலியாக இருந்தது. நான் எதனா திட்டினா கூட கோச்சிக்க மாட்டான். எங்கள் 2 பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரும். அது ரொம்ப நல்லா இருக்கும். யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, என் விஸ்வா இப்போ இல்லாமல் இருக்கான். ஒன்றும் இல்லை ரம்யா. உங்க ஹஸ்பண்ட் எப்படி இறந்தாங்க? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு தெரியும். என் விஸ்வா எங்கே போனான்னு தெரியல. அவனை மாதிரி இருக்கிறதுனால அடிக்கடி நான் உங்களை விஸ்வா விஸ்வான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கேட்டீங்க பாருங்க எங்க அப்பா கிட்ட, உங்க பொண்ணுக்கு வேற ஆம்பளையே கிடைக்கலையான்னு. எல்லாருமே நீங்க என் விஸ்வா மாதிரி இருக்கிறதுனால தான் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் உங்களை விஸ்வான்னு நினைச்சிட்டு இருக்கேன். மற்ற ஆம்பளை மேல ஆசைப்படுற பொண்ணு நான் இல்லை. நீங்களும் என் இடத்துல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அதனால தான் ஒவ்வொரு டைம் உங்களை பார்க்கும்போது என் விஸ்வா ஞாபகம் வருது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். உங்களை கஷ்டப்படுத்தணுமோ இல்லை திவ்யா கிட்ட இருந்து உங்களை பிரிக்கணுமோ, நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட சொன்னீங்களே, உங்கள் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா, நான் தான் கிடைச்சேனா அப்படின்னு கேட்டீங்கல்ல. அதுக்காகலாம் நான் உங்களை தேடலை. அவனை மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் பேசினாங்க. ஏன் எனக்கு கூட அப்படிதான் தோணுச்சு. இப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் என் விஸ்வா இல்லை, ரோஹிந்த். ரம்யா, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஓகேங்களா? போன விஸ்வா திரும்பி வரப்போறதில்ல ரம்யா. லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஓகேங்களா? ஹலோ, சொல்லு திவ்யா. ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். உனக்கு தெரியாது திவ்யா? என்னோட ஃப்ரெண்டு. இதோ கிளம்பிட்டேன், வந்துடுறேன். ரம்யா, இந்த கேப் தான் நம்ம 2 பேருக்கான ரிலேஷன்ஷிப். நம்ம எப்போ வேணா பார்க்கலாம், பேசலாம், நம்ம ஃப்ரெண்டாகவே இருக்கலாம் ரம்யா. என் லைஃப் கூப்பிடுது ரம்யா. உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ம். இவளா? இவ எதுக்கு இங்கே வர? என்ன பிரச்சனை போறாளோ? என்ன மாமா அப்படி பார்க்குறீங்க? வீட்டுக்கு வர வேணான்னு சொன்னமே, வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? இது என் வீடு, எப்போ வேணாலும் வருவேன். என்னை யாரும் வர வேணான்னு சொல்ல முடியாது. நீங்கள் எத்தனை டைம் என்னை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் இங்கே கண்டிப்பாக வருவேன். அது எப்படி மாமா? என் புருஷன் இன்னொருத்தைய வச்சிருப்பான், நான் போய் கேட்டா நான் ஆவாதவ. உங்களுக்கும் தானே. அந்த திவ்யா என்ன பண்றாளோ அதே மாதிரி தான் நீங்களும் பண்றீங்க. உங்க பையன் இல்லாம நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை.
என்ன இங்க யாரும் வர வேணாம்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இதுல நானும் என் விஸ்வாவும் இருந்த இடம். என் விஸ்வா எனக்கு கிடைக்கிறானோ இல்லையோ, நான் இங்க கண்டிப்பா வருவேன். அவசரப்பட்டு பேசிட்டோமோ? இப்போ என்ன பண்ணுறது? ஏய், இது எதுக்கு எடுத்த? இது என்ன? அப்படியா? நிஜமாவா? செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா ஓகே தான். அதுக்குள்ள உனக்கு அவசரமா? எனக்கு குட்டி பாப்பா உன்ன மாதிரியே இருக்கணும், சரியா? எனக்கு பொய்யும் தான் வேணும். ஏய் மச்சான், ஏய், பார்த்து வர மாட்டேன். என்னது பார்த்து வர மாட்டியாவா? பார்த்து தான் வரேன். சும்மா நக்கலா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நக்கலாக தான் பேசுவேன். டேய் லூசே, வாடா போய் நாட்டு சக்கரை டீ சாப்பிடலாம். ஹலோ, சாவியை கொடுங்க. சாவியை கொடுங்க ஃபர்ஸ்ட். சாவியை கொடுங்களா? டேய் மச்சான், ஏன்டா அப்படி பேசுற? யாருங்க நீங்க சும்மா மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? டேய் நான் ஃப்ரெண்டு பாலாடா. சாவியை கொடுங்க. டேய் மச்சான், ஏன் இப்படி அவாய்ட் பண்ற? உன் பொண்டாட்டியை பற்றி ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்ப்பா. அதுக்காக எப்படிலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை அவாய்ட் பண்ணாத மச்சான். நம்ம எப்படிலாம் அட்டி போட்டிருப்போம். ஏன்டா விஸ்வா? ஓ, நீ அந்த கேங்கா? ஆ, புளிய மரம் அந்த கேங்கு. இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க நினைக்கிற விஸ்வா நான் இல்ல, ஓகேங்களா? என் பேர் ரோஹித். ரோஹித்தா? ஆமாங்க, நேத்தி தாங்க அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க புதுசா ஆரம்பிச்சு அந்த பிரச்சனையை திரும்ப ஸ்டார்ட் பண்ணாதீங்க. என்ன மச்சான் இப்படிலாம் அவாய்ட் பண்ற? சும்மா பேர் மாத்திட்டு. அடுத்த டைம் என்கிட்ட பேசுறீங்கன்னா ரோஹித்னு பேசுங்க. விஸ்வான்னு நினைச்சு என்கிட்ட பேசாதீங்க. ரோஹித்தா? டேய் டேய், ரோஹித்னா எனக்கு யாருனே தெரியாதுடா விஸ்வா. டேய் என்னடா புதுசு புதுசா கதை சொல்ற? டேய் விஸ்வா, என்னைக்காவது ஒரு நாளாவது ரெசார்ட் ஓனர் மாதிரி நடந்துருப்பானா? டேய் இன்னைக்கு நாட்டு சக்கரை டீ நான் தனியாக தான் போய் குடிக்கணும் போல இருக்கு. தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உள்ள வரலாமா? அத்தை, இது உங்க வீடு, நீங்க வாங்க. உட்காருங்க அத்தை. இல்ல தம்பி, இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க அத்தை. என் பொண்ணு உங்க பொண்ணு உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டா தம்பி. அம்மா, என்ன? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குக்கர்ல தீஞ்சிட்டு இருக்குல்ல, ஸ்மெல் வரல உனக்கு? ஏய், இப்போ எதுக்கு அம்மா கத்துற? உனக்கு ஒன்றும் தெரியாது ரோஹிந்த், நீ அமைதியாரு. இதுக்கு தான் உன் அப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு. போ இங்க இருந்து. ரோஹிந்த், ஏசி முதல்ல இங்க இருந்து போல, நானே செத்துருவேன். ஏய், இப்போ எதுக்கு அம்மா கத்துற? ரோஹிந்த், உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாரு நீ. ஏய், அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க. அங்க குக்கர்ல தீய விட்டுக்கிட்டே இருக்காங்க, அப்பா அங்க கத்திக்கிட்டே இருக்காரு, தெரியும்ல? அதை நீ போய் பாத்துக்கலாம்ல. அதெல்லாம் ஏன் பழக்கம் இல்ல. ஏய், என்ன அதெல்லாம் உன் பழக்கம் இல்லைன்னா ஏன் கத்துக்கூடாதா? பொறுமையா கத்துக்கிறேன். பொறுமையா கத்துக்கிறியா? சாரி வேற அழகா இருக்கு. சாரி அழகா இருக்கா இல்ல இந்த சாரியில நான் அழகா இருக்கேனா? சாரியோட சேர்த்து நீயும் அழகா தாண்டி இருக்க. ரோஹிந்த், ரோஹிந்த் என்னாச்சு? இல்ல திவ்யா, நான் முன்னாடிலேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, சும்மா இந்த ஃபிளாஷ் எனக்கு வந்துட்டே போயிட்டு இருக்கு. ஊர்ல லவ் பண்றோம், அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். நான் எப்பெல்லாம் உன்னை கட்டி பிடிக்க வரனோ ஏதோ ஒன்று தடுத்துட்டே இருக்கு. அது ஆக்சிடென்ட். நீ வேற சும்மா இரு திவ்யா, எப்ப பாரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் சொல்லிட்டே இருக்க. ரோஹிந்த், போ.
முக்கியமான விஷயம் பேசணும் வர சொன்னா இப்ப அமைதியா இருக்க. ரம்யா, ம். ஏதோ 2 விஷயம் பேசணும்னு வர சொன்னேன். என்ன விஷயம் சொல்லு. உனக்கே தெரியல ரம்யா, நானும் திவ்யாவும் 2 வருஷமா லவ் பண்றோன்னு. அது உன்கிட்டே சொல்லியிருக்கல. ம். ஆனா இந்த 2 வருஷத்துல நாங்க லவ் பண்ணதுக்கான ஒரு மெமரி கூட எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனதே இல்லை ரம்யா. அது எப்படி வரும்? உண்மையா லவ் பண்ணியிருந்தா தானே வரும். என்னது புரியல? ஆ, உண்மையா லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஞாபகம் வரும்னு சொன்னேன். ரம்யா, நீயும் அப்படியா? அவகிட்ட போய் கேட்டா அதெல்லாம் வந்துரும்னே சொல்லிட்டு இருக்கா. சரி, அவகிட்ட தான் சொல்யூஷன் கிடைக்கல, உன்கிட்ட வந்து கேட்டா நீயும் அதான் சொல்ற. லவ் பண்ணுறவங்களாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏன் நானும் என் விஸ்வாவும் ஸ்கூல் டேஸ்ல வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கோம். நீ திவ்யா கிட்ட கேள, ஃபோட்டோ வச்சிருப்பாங்கல்ல. ஆமால, ச்சே, இந்த ஐடியா கூட எனக்கு தோணாம போச்சு. இன்னைக்கு ஈவினிங் போயிட்டு வேலையா அந்த போட்டோஸ்லாம் அவகிட்ட கேட்க போறேன். கேட்டு அந்த போட்டோவை உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். நீ அனுப்ப மாட்ட. புரியல? ஃபோட்டோ அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். நீ எப்படி சொல்ற? ஆமா ரோஹிந்த், நீ போய் அவகிட்ட ஃபோட்டோ கேளு. அவ என்ன தெரியுமா சொல்லுவா? என்ன சொல்லுவா? சாரி ரோஹிந்த், என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, ஃபோட்டோலாம் டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. சும்மா நீ எதுவும் சொல்லாத ரம்யா. ஐயோ, ப்ராமிஸா நான் சொல்லலப்பா, உன் திவ்யா அவ தான் சொல்லுவா பாரு. சரி ரம்யா, பார்க்க தானே போறேன். அப்படி சொன்னா? சரி ரம்யா, பார்க்கலாம். பாரு இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நீ எனக்கு கால் பண்ணி சொல்லுவ, சாரி ரம்யா நீ சொன்ன மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொல்லுவ பாரு. சரி ரம்யா, பார்க்கலாம். சரி, செகண்ட் ஒன்று ஏதோ சொல்றேன்னு சொன்னியே. ஒரு விஷயம், ஆனா எனக்கு புரியல. நானும் திவ்யாவும் எப்பெல்லாம் க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் எனக்கு புரியல. க்ளோஸ் ஆனா? க்ளோஸ் ஆகிறதுனா லைக் நான் எப்பெல்லாம் அவளை ஹக் பண்றேனோ அப்போ எனக்கு ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டு போகுது. அது என்ன ஃப்ளாஷ்? அந்த ஃப்ளாஷ்ல ஒரு உருவம் நான் தான், ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் திவ்யா இல்ல, ஆனா வேற யாரோ பர்சன். ஆனா அது யாருன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை அது திவ்யாவா இருக்கும். ரம்யா, நான் தான் சொல்றேன்ல, அது திவ்யா இல்ல. நான் எப்பெல்லாம் நினைக்கிறேனோ லைக் அந்த பொண்ணு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கு, லைக் சப்பியா இருக்கு, ஆனா திவ்யா இல்லையே. திவ்யா ஒல்லியா இருப்பா. அது ஒருவேளை நீ என்ன நினைச்சு பாரு அந்த ஃப்ளாஷ்ல. திவ்யா இல்லைன்னு சொன்னல, சப்போஸ் அந்த ஃப்ளாஷ்ல நீ என்ன நினைச்சு பார்த்தா? சரிப்பட்டு வராது ரம்யா. ஒன்றும் தப்பு இல்லை ரோஹிந்த், உனக்கு வர ஃப்ளாஷ்ல குழப்பமா இருக்கல, அது தெரியும்ல. பாப்போம். நான் எதுக்கு வர சொன்னேன்னா அந்த விஷயத்தையும் மறந்துட்டு நான் ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். எனக்கு திவ்யாவுக்கும் நாளைக்கு என்கேஜ்மெண்ட். திடீர்னு வந்து சொல்றதுனால வராமலாம் இருந்துடாத, ஓகேவா? உங்க அப்பா அம்மா நீ எல்லாம் சேர்ந்து வந்துருங்க. என்னடா அவன் பத்திரிக்கை கூட வைக்கலையேன்னு நினைக்காத. திடீர்னு பிளான் பண்ணுது. நாளை காலையில் 9 மணிக்கு என்கேஜ்மெண்ட்டு. நீ மறக்காம வந்துடு ரம்யா. என்ன யோசிக்கிற? அப்பா அம்மாலாம் வர மாட்டாங்க ரோஹிந்த். அப்பா அம்மாவை முடிஞ்சா வர சொல்லு, அப்படி இல்லைன்னா நீ கண்டிப்பா வந்துரு. ட்ரை பண்றேன். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மா மா, ஏண்டி என் கார்ல வந்து கத்துற? ரோஹிந்த் எங்கேயாவது பாத்தியா? நான் பாக்கலடி, நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து பாத்தியான்னு கேக்குற? அம்மா, அவனை வீடு முழுக்க தேடிட்டமா, எங்கேயுமே காணுமா ரோஹிந்த? ஏய், தம்பி மேலதான் இருக்கும், நல்லா போய் ஒரு வாட்டி தேடு. இல்லம்மா, அவன் என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டான். அவன் கோச்சிட்டு போற அளவுக்கு நீ என்ன பண்ணியோ? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு உன் மனசாட்சிக்கு தான் தெரியும். ஒரு பெத்த பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியா பேசுற நீ? ஆமாண்டி, ஒரு பெத்த பொண்ணுகிட்ட ஒரு அம்மா எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் பேசுறேன். அதனால தான் ரோஹிந்த விட்டுட்டு விஸ்வாவை அந்த பொண்ணுகிட்ட ஒப்படைன்னு சொல்லிட்டு இருக்கேன். பார், தேவையில்லாம பேசாத. ரோஹிந்த பாத்தியா இல்லையா?
நான் தேவையில்லாம பேசுறேனா? ஏய், நான் பார்க்கலடி, போடி. உன்கிட்ட போய் கேட்ட பாரு. ச்சே, உன் அப்பனை மாதிரி தானே இருப்ப. எப்படி உன் அப்பனுக்கு சொன்னா புரியாதோ அதே மாதிரி தான் உனக்கும். என்ன மாப்ள, ஏன் டல்லா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை என்கிட்ட ஒரு பொண்ணு அடிக்கடி பேசிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்கா? யார் அந்த பொண்ணு? அன்னைக்கு கூட வந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் பிரச்சனை பண்ணார்ல, நானும் திவ்யாவும் கூட போயிட்டு வந்தோமே, ஆமா, அவரோட பொண்ணு. ம், என்னாச்சு? அவர் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. ஹஸ்பண்ட் வேற இறந்துட்டாரு. ஓ, அவர் ஹஸ்பண்ட் என்ன மாதிரியே இருக்கிறதுனால அவ என்கிட்ட பேசுறா. எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது, நான் எதுவும் சொல்லல. ஆமா மாப்ள, பாவம் தான். அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்றீங்க, அவ ஹஸ்பண்ட் வேற இறந்துட்டான்னு சொல்றீங்க. அவனை மாதிரி உங்களை பாக்குறப்போ அவளுக்கு ஃபீல் இருக்கதான் செய்யும். மாப்ள, நான் ஒன்னு சொல்றேன், அதை வேணா நீங்க போய் சொல்றீங்களா? சொல்லுங்க. அது வந்து, அம்மா என்ன உளறிட்டு இருக்க நீ? இப்ப நீ எதுக்கு அம்மா திட்டுற? ரோஹித், உனக்கு எதுவும் புரியாது. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க, அவ தலைவலிக்குதுன்னு காஃபி கேட்டா. வேற ஒண்ணும் இல்லைங்க, இப்பதானே வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு இப்படி கத்துறா. காஃபி கேட்டா போட்டு கொடுக்க வேண்டியதானே? அப்பா, அடுத்த வாரத்துக்குள்ள எங்களுக்கு கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னா அப்ராட் போயிடுவோம்ப்பா. சொல்லவே இல்லையேம்மா. இல்லைப்பா, அந்த ப்ராஜெக்ட் இப்போ தான் சாங்ஷன் ஆச்சு. ஸோ அதனால் அப்ராட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்த வாரத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு என்னம்மா, பண்ணிட்டா போச்சு. ஏங்க, அவளும் என்னமோ கேக்குறா, நீங்களும் என்னமோ பண்ணிட்டா நீ போச்சுன்றீங்க. கொஞ்சம் வாயை மூடுறி. சாதாரண விஷயமா? என்ன வாய் மூடுறதுலயே இருங்க. இது என்ன சாதாரண விஷயமா? கல்யாணங்க, நம்ம பொண்ணோட எதிர்காலம். இப்பெல்லாம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு 6 மாச காலம் தள்ளி போடுங்க. மா, என்ன உனக்கு? எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ள கல்யாணம் நடந்தே ஆகணும். ஏய், ஜாதகம்லாம் பார்க்க வேணாமா? பொருத்த பார்த்து பண்ண வேண்டிய விஷயம் இது. எடுத்தும் கவுத்தம் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். சரியா? 10 பொருத்தமும் கரெக்டா தான் இருக்கு. என்னங்க, எனக்கு ஏதோ சரியா படல. சரிடா, விட்றா, பாத்துக்கலாம். நாளைக்கு ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் மாதிரி வீட்லயே வச்சுக்கலாம். சரிப்பா. ஓகே, தேங்க்ஸ்ப்பா. ம். சரி மாமா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் மேலே போறேன். என்னாச்சுமா? மாப்பிள்ள ஒண்ணுமே சொல்லாம போறாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, அவர் லைட்டாக டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிப்பா, நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேம்மா, போயிட்டு வரேன்ப்பா. சரி போயிட்டு வாமா. ஏங்க, உங்களை தான் அவ தான் ஏதோ புத்தி இல்லாம அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றா. நீங்களும் அவளை மாதிரி ஏற்பாடு பண்ணுவீங்க? எல்லாம் கொஞ்சம் எனக்கு கூட இதை தெரியும், பார்க்க வேணாமா? நான் பாத்துக்கிறேன். போ. என்னங்க, உங்களுக்கு தெரியும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் எதுவும் வேணாம். ஒரு 6 மாசத்துக்கு கல்யாணத்தை தள்ளி போடுங்க. நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் அதெல்லாம் நான் கேளுங்க. பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, உன் வேலையை மட்டும் பாரு. என்னமோ போங்க. விஸ்வா, நீ வேணா அடுத்த டைம் உனக்கு ஃப்ளாஷ் வரப்போ என்ன நினைச்சு பாரு. ரம்யா சொன்ன மாதிரி அவ ஃபேஸே எனக்கு தெரியுது. ஒருவேளை உண்மையா இருக்குமோ? ச்சே, அதெல்லாம் இருக்காது. அவ சொன்னதை நினைச்சிட்டே நம்ம தூங்குனதுனால ஒருவேளை அப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.